ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்துட்டோம்னா திருநாளில் வந்தாச்சு. சிக்னல் பஸ்ஸில் முன்னாடி வைக்காமல் வந்துட்டு வச்சுட்டாங்க. ட்ராக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவ்வளோதான் ஒர்க்கு முடிய போகுது. அதுக்காக நான் வாரம் வாரம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் மண்ணு நிரப்பத்துக்காக லாரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைன் மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ 2 லைன் தான் வருது. இது உங்களுக்கு பிளாட்ஃபார்மு. ஸோ இங்கே இதுதான் 3ஆம் லைன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ எல்லா கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல விரைவில் இன்னும் தண்டவாளம் வந்துடும். ஸோ அவ்வளோ நான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி காரைக்கால் முடிஞ்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, மேட்ரு முடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா திருநாளாக காமிக்கணும் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்னா, இன்னும் ஒரே இடம் மட்டும்தான் பேலன்ஸ், 1 கிலோமீட்டர் மட்டும்தான். சுரக்குடியிலேருந்து பத்தக்குடி, சுரக்குடி கிடையாது, பத்தக்குடி மட்டும் தான் பேலன்ஸ். பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு. அதுலேயும் ஸ்டேஷன் வந்து அந்த ஃபேக்ட்ரி வரைக்கும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது விரைவில் முடிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், ஒர்க்ஸு ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம ட்ரெயின் விட்டு வர்றதோட நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு விளாகர். ட்ரெயின் விட்டுனா நிறைய பேர் வருவாங்க. பட் நம்ம என்றைக்குமே சரி, ட்ரெயின் விடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்ம பார்த்து கண்ணுக்கு நேரம் அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் நாங்கள் கண்ணுக்கு நேரம் பார்த்துருக்கோம். அஸ்திவாரத்துலேருந்து பார்த்துருக்கோம், பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ வேலைகள் நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து இப்போ இந்த ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய வந்திருக்குன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு 2 பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. 3ஆவது பஸ் இங்கே வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, மேட்ரு போகுது. இதுக்கப்புறம் இந்த கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரூட்டு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ த்ரூ ரயில் பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட வந்தாச்சு. எங்கன்னா பத்தக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ அடுத்துட்டு அங்கே ட்ராக் ஒர்க் முடிச்சோன்னா இங்கேருந்து வந்துடுவாங்க. இங்கே வந்து த்ரூ ரயில் வர ஆரம்பிச்சிடும். இந்த பழைய தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து புது தண்டவாளத்தை அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு 3 நாள் வந்து ஒரே நாளில் ஃபிட் பண்ணிடுறாங்க. நாங்கள் நம்பவே இல்லை. பேலத்தில் ஆரம்பித்தாங்க, நாங்கள் ஒரே நாளில் அம்பகோடத்தை முடிச்சுட்டாங்க. 10 பேர் டக்குன்னு கழட்டி கட்டன்னு போட்டுகிட்டே வந்துட்டாங்க. அதெல்லாம் எங்களால் இப்போ அம்பகோடத்தை தாண்டி பத்தக்குடி ஸ்டேஷன் கிட்ட வரைக்கும் புது தண்டவாளம் போட்டாச்சு. ஸோ அந்த இதில் பழைய தண்டவாளத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இதுதான் டெம்பரவரி தான் இந்த தண்டவாளம்னா. புது தண்டவாளம் வந்தோடனே இதெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு புது தண்டவாளத்தை போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ஒர்க்ஸு கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பிளாட்ஃபார்ம் அப்புறமா நான் கொஞ்சம் ஏற்றுனால காமிக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்தில் எப்படி இருக்குது நீங்களே கண்ணுக்கு நேராக பார்ப்பீங்க. ஸோ வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இந்த சுரக்குடி ஃபேக்ட்ரி வரைக்கும் முடிச்சாச்சு. அதிலேருந்து சுரக்குடி ஃபேக்ட்ரியிலேருந்து பத்தக்குடி வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸு ஒரு 1/2 கிலோமீட்ரு. பத்தக்குடியிலேருந்து பேரளம் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. புது ட்ராக்கை ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், 99% ட்ராக் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன் ஒர்க்கு சிக்னல் நிறையா சொன்னாங்க. நிறைய சிக்னல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சிக்னல் ஒர்க்ஸும் பாக்ஸ் உள்ள எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி. சிக்னல் பின்னாடியே வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பருக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.